Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்கிற 65வது மேட்ச் பத்தி பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தபாங் டெல்லி வர்ஸ் குஜராத் கைன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பட்டிகை மேட்சோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி நவம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த டீம் வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ்கெட் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, பாருதா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் நம்பி நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ லோவஸ்ட் பிளாட்ஃபார்மா தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 15% கமிஷன் பிடிக்கிறாங்க அப்படின்னா வின்னிங்ஸ் வந்து நம்ம எக்ஸல் ஆப்புக்கு 5% வந்து கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பாருங்க ரெண்டு டீம் இருக்கிற பேப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா வேண்டிட்டு வந்து பார்ப்போம். ஸோ தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆசு மாலிக் ரைட் ரைடர் இருக்காரு, மோஹித் ரைட் ரைடர், வினய் லெஃப்ட் ரைடர், கௌரவ் சிலர் ரைட் கவர், ஆசிஸ் மாலிக் லெஃப்ட் கார்னர், சந்தீப் லெஃப்ட் கவர், யோகேஷ் ரைட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பாருதா குஜராத் கைன்ஸோட ப்ராப்பர் சான்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ குமன் சிங் லெஃப்ட் ரைடர், பேட்ரிக் தாரித் ரைட் ரைடர், ராகேஷ் ரைட் ரைடர், மோஹித் ரைட் கவர், ஹிமானுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் ஆப்ஷன்ஸ் தான் சப்ஜெக்ட் பிளேயரா வந்துட்டு இருந்தாரு. ஸோ சாம்பிற்கு இல்ல, அதனால அவர் வந்து ரைட் கார்னர்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. பாலாஜி லெஃப்ட் கவர்லயும், ஜிதேந்திர யாதவ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு டீமுக்கு ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க அண்ட் டிஃபெண்டர் யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல ஆசிஸ் மாலிக். ஸோ ஆசிஸ் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவர் தான் வந்து முக்காவாசி ரைடிங் ஆப்ஷன்ஸ் போவார். ஸோ ஆசிஸ் மாலிக் ஓரளவு உதாரணத்துக்கு ஒரு 50+ ரைடிங் போறாங்கன்னா 30ல இருந்து 35+ கூட நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஆசிஸ் மாலிக் வந்து ஒரு 30+ ரைடிங் ஆசிஸ் மாலிக் போயிடுவாரு. பேலன்ஸ் இருக்க 10 ரைடிங் வந்து வினயும் மோஹித்தும் போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஆசிஸ் மாலிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13ல இருந்து ஒரு 16 டச் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 13 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து ஆசிஸ் மாலிக் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வினய் செகண்ட் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருப்பாரு. ஸோ ஆசிஸ் மாலிக் இன்கேஸ் இல்ல உள்ள அப்படின்னா வினய்னா அந்த பேலன்ஸ் ரைடிங் ஆப்ஷன்ல போவார். ஸோ வினய்ன்றது நம்ம ஒரு 4 டச் பாயிண்ட் சம்டைம்ஸ் டேக்கல்ஸ்ல ஈடுபடுறதுனால ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டேக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு வினய்கிட்ட. அதே மோஹித். ஸோ மோஹித் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. ரைடிங் போறாரு பட் பாயிண்ட் வைஸ்ல பெருசா ரைடிங் இல்ல. பட் போனஸ் பாயிண்ட்டும் டேக்கல்ஸ்ல 2 டேக்கல்ஸ் சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸா வந்து கிடைச்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி அந்த டேக்கல்ஸ் அதிகமா ஈடுபடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல மோஹிட் நம்ம ஒரு டச் பாயிண்ட்ல ஆவரேஜா ஒரு 2 டச் பாயிண்ட், ஒரு டேக்கல், ஒரு போனஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம மோஹிட் இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலிக்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆசு மாலிக் தான் வந்து இருப்பாரு. ஸ்மாலிக் ட்ரை பண்ணுவோம். கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு ஆசு மாலிக். காரணமும் கிட்டத்தட்ட ஒரு 13 டச் பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, போனஸ் பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுல கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ஏகப்பட்ட பாயிண்ட், சூப்பர் டேக் ரைடிங் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13ங்கும் போது ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆசு மாலிக் ஸ்மாலிக் ட்ரை பண்ண ஒரு கேப்டன்ஷிப்க்கு ஒருத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இப்ப தபாங் டெல்லி இருக்க ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல பார்த்துட்டோம். இதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் முக்கியமான பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 ரைடருமே, அதாவது ஆசு மாலிக் ரைட் ரைடர், மோஹித் ரைட் ரைடர், 2 பேருமே ரைட் ரைடர் இருக்கனால லெஃப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய ஜிதேந்தர் யாதவ் கிட்ட நம்ம இந்த மேட்ச் ஒரு 3 டேக்கல் சக்சஸ்ஃபுல் டேக்கலா வந்து எதிர்பார்க்கலாம்.
காரணம் பாத்தீங்கன்னா அதிகமா ரைடிங் போறது ஆசிஃப் மாலிக், அதுக்கப்புறம் வினய், அதுக்கப்புறம் தான் மோகித் போவாரு. ஸோ அதனால 2 ரைடிங் இருக்கனால பெரிய அளவுக்கு ஒரு 4, 5 அந்த மாதிரி அளவுக்கு வந்து நம்ம டேக்கல்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 3 டேக்கல்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ 3 டேக்கல்ஸ்னா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 8 ஒரு ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுல ஒரு 4 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜிதேந்தர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஜிதேந்தருக்கு ஹெல்ப் பண்ற வயசுல மோகித் வந்து இருப்பாரு. ஸோ மோகித்துக்கு வந்து நம்ம ஒரு 2 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ 2ங்கும் போது ஒரு 40 டீம்ல சேர்த்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் செகண்ட் ரைடர் வினய் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடரா இருக்காரு. ஸோ வினய் இப்போ மோகித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரைடிங் போறாரு அப்படின்னா ஒரு 15+ ரைடிங் வினய் போயிடுவாரு, 10+ ரைடிங் மோகித் போயிடுவார். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு 15+ ரைடிங் போறாருன்னா ஹிமானுஸ் போகும்போது ஹிமானுஸ் ரைடிங்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, டேக்கல்ஸ்லயும் ஒரு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ டபுள் ஆப்ஷன், அதாவது 2 விதமான ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருந்திருக்காரு. இன்கேஸ் ஆப்பரன் டீம்ல இருக்காது டபாங் சரி குஜராத் கேம்ஸ்ல ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. இன்கேஸ் உள்ள இல்ல 3 ரைடருமே வெளியே போயிட்டாங்க, 2 ரைடர் வெளியே போயிட்டாங்க, ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ்ல அந்த தருணத்துல ரைடிங் போயாகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஹியூமானுஸும் ரைடிங் போவார். ஸோ அப்படி இருக்கும்போது வினய் மூலயமா அவருக்கு வந்து ஒரு 2 டேக்கல்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் ரைடிங் போறது மூலயமா ஒரு 2 டச் பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹிமானுஸை பொறுத்த வரைக்கும். ஸோ தபாங் டெல்லியில ஆசிஸ் மாலிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் ஹிமானுஸ், மோகித் அண்ட் ஜிதேந்தர் யாதவ் இவங்க 3 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ குஜராத் கைன்ஸ்ல கூட ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம். இதுல குமன் சிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஆசிஃப் மாலிக் எப்படியோ அதே மாதிரி தான் குமன் சிங் கிட்டத்தட்ட 50+ ரைடிங்ல 25+ ரைடிங் குமன் சிங்கே வந்து போயிடுவாரு. பேலன்ஸ் இருக்க ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல ராகேஷும் பேட்ரிக் தயாலும் வந்து ரைடிங் படி போவாங்க. ஸோ குமன் சிங் இந்த மேட்ச் ஒரு 8ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ராகேஷ் வந்து நம்ம ஒரு 4 டச் பாயிண்ட் ஒரு டேக்கல்ஸ்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்ரிக் நம்ம ஒரு 2 டச் பாயிண்ட் அல்லது ஒரு 3 டச் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து நம்ம பேட்ரிக் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ரைடிங் ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ராகேஷ் வந்து பாத்தீங்கன்னா டேக்கல்ஸ்ல ஈடுபடுறதுனால குமன் சிங் 1, ராகேஷ் 2 இருப்பாரு. பேட்ரிக் ரிஸ்கா ட்ரை பண்ணும் போதெல்லாம் நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ குமன் சிங் நம்ம ஒரு 8ல இருந்து ஒரு 10ங்கும் போது ஒரு ஆவரேஜா ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகேஷ் ஒரு 3 டச் பாயிண்ட் பண்றாரு, ஒரு டேக்கர்ஸ் ஈடுபடுறாரு அப்படின்னா ஒரு ஆவரேஜா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ராகேஷ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டிஃபரெண்ட் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யாருக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு 2 ரைட் ரைடர் இருக்கிறாங்க. அதாவது செகண்ட் ரைடர் அண்ட் ஆர்த் ரைடிங் தேர்ட் ரைடர் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்கனால லெஃப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய ஆசிஸ் மாலிக். ஸோ ஆசிஸ் மாலிக் நம்ம ஒரு 3 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். குமன் சிங் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு யோகேஷ் கிட்ட வந்து ரைடிங் படிப்பர் ஆப்ஷன்ஸ்ல. ஆனா யோகேஷ் வந்து தாராளமா நம்ம 3ல இருந்து 4 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா பிரைமரி ரைடரே ஒரு லெஃப்ட் ரைடரா தான் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது 25 ரைடிங் போகும்போது ஒரு 3ல இருந்து 4 முறை கூட மாட்ட மாட்டாராங்கிறது தான் ஒரு கொஸ்டின். ஸோ அப்படி மாட்டுவாருங்கும் போது ஒரு 4 டேக்கல்ஸ் வரைக்கும் வீடு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இன்கேஸ் ஒரு 3 டேக்கல்ல மாட்டிட்டாரு அதுக்கப்புறம் மாட்டாமே தப்பிச்சாருனாலும் 3 டேக்கல் பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் இருக்க 2 ரைடர் எல்லா மேட்சும் சொல்றது ஒண்ணுதான். ஸோ 2 ரைட் ரைடர்ஸுமே வந்து லெஃப்ட் கார்னர்ல கடைசி வரையும் வந்து ரைடிங் பாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ரைட் கார்னருக்கும் சேஞ்சஸ் ஆவாங்க, 2 முறையாச்சும் மாட்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேர் போறாங்க. இன்கேஸ் 2 பேர் சேர்த்து ஒரு முறை மாட்டிட்டாங்கனாலும் +1 வந்து மாறிடும். யோகேஷ் கிட்ட ஒரு 4 டேக்கல்ஸ் அப்படிங்கறத தாராளமா அதை எதிர்பார்க்கலாம். ஸோ யோகேஷ் கிட்ட நம்ம ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே ஆசிஸ் மாலிக் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் 2 ரைடர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடிங் போவாங்க. கொஸ்டின் கவர்மெண்ட் சிங்க ரைடிங் படி போயிடலாம். இன்கேஸ் அப்படி ரைடிங் படி போனாலும் ஆசிஸ் மாலிக் நம்ம ஒரு 3 அப்படிங்கிற ஆவரேஜா தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ 3ங்கும் போது ஒரு 60+ வந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. யோகேஷ் வந்து 4 கணக்கு வச்சுக்கலாம். ஸோ 4ங்கும் போது ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் 2 டிஃபெண்டர்ஸுக்கும் இந்த பாயிண்ட் கிடைக்க வேண்டியது. ஸோ கவர் பாயிண்ட் வைஸ்ல வந்தீங்கன்னா சந்தீப் யோகேஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ரைட் கார்னர்ல பண்ண இருக்கக்கூடிய யோகேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் லெஃப்ட் கவர்ல இருக்க வந்து
கவர் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 2 அப்படிங்கிறத சந்திப்பு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 டீம் இருக்க பாயிண்ட்ஸா சேர்த்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல கவர்சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 டிஃபெண்டர் ரைடர்ஸுமே ரைட் இருக்கனால கவர்சிலர் வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பார்ப்பாங்க. பட் 2 பேருமே அதிகமா ரைடிங் போக மாட்டாங்க. அது ஒரு மைனஸா வந்து இருக்குது கவர்சிலருக்கு. மினிமம் ஒரு 1ல இருந்து ஒரு 2 ஒரு ஆவரேஜா ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் இப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் யோகேஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், சந்தீப் அண்ட் ஆசிஸ் மாலிக் 3 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க டிஃபெண்டர்ஸ்ல. அதே குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர் சுமாலிக் அண்ட் ராகேஷ் வந்தா நீங்க 2வது ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யார் சுமாலிக் கிட்ட நல்ல சூட்டபிளா பிளேயர் இருப்பாங்க, கிராண்ட் லீக் யார் சூட்டபிளா பிளேயரா இருப்பாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். சுமாலிக் ட்ரை பண்ணும்போது ஆசு மாலிக் மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா இருந்திருப்பாரு 1, 2வது ஆசிஸ் மாலிக் 2, 3வது யோகேஷ், 4வது சந்தீப். ஸோ இந்த 4 பிளேயருமே சுமாலிக்க ட்ரை பண்றீங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. இதுல நீங்க சந்தீப்பை ட்ரை பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை விட்டுட்டு இந்த 3 பிளேயர் ஆப்ஷன்ஸ்லயும் வினய் அல்லது மோகித் 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த 2 பேருக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயரை நீங்க சுமாலிக்க ட்ரை பண்ணி பாருங்க. அது குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். அடுத்ததா ஹிமானுஸ் 2, ஜிதேந்தர் யாதவ் 3. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோகித் நீங்க 4th பிளேயர் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அப்படி இல்லை அப்படின்னா ராகேஷை வந்து நீங்க 4th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுமாலிக்ல நீங்க ட்ரை பண்ணும் போது. அடுத்து சுமாலிக்கு ட்ரை பண்ணா கேப்டன் ஆப்ஷன் யார் சுட்டுவா பிளேயரா இருப்பாரு, இல்ல கிராண்ட் லீக் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா சேம் ஆசிஸ் மாலிக் 1ஆம் நம்பர். அடுத்ததான் ஆசு மாலிக் 2, யோகேஷ் 3, சந்தீப் அல்லது கவர்சிலர் 2 பிள்ளை எனி பிளேயர் 4th பிளேயர் ஆப்ஷன், வினய் அல்லது மோகித் 2 பிளேயர்ல ஒருத்தர் 5வது பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு சுத்தமா பிளேயர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் 1, ராகேஷ் 2, மோகித் 3, ஜிதேந்தர் யாதவ் 4, ஹியூமனஸ் 5. இந்த 5 பிளேயரை வச்சு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பேட்ரிக் தயாரிக் அண்ட் பாலாஜி 2 பேருக்கும் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதுல ஹியூமனஸை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 டேக்கல்ஸ் ஈடுபடுறாரு. இன்கேஸ் ராகேஷ் அண்ட் குமன் சிங் பேட்ரிக் இந்த 3 பேர்ல 2 பேர் வெளியே இருக்காங்க, பேட்ரிக் மட்டும் உள்ள இருக்காரு, இல்ல ராகேஷ் மட்டும் உள்ள இருக்காங்கன்னா அதுல ஒரு ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல ஹிமானுஸை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிமானுஸ் வந்து ஒரு 2 டச் பாயிண்ட் அப்படிங்க தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஹிமானுஸ் ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணாலும் நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பாலாஜி அண்ட் பேட்ரிக் 2 பேர் ஒரு ரிஸ்கர் ஆப்ஷனா தான் வந்திருப்பாங்க. இல்ல ராகேஷ் நீங்க ஒபேட் பண்ணிட்டு பேட்ரிக் தேவைப்படாலும் தாராளமா ஒரு 5th பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. இந்த டீமை பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லீக் நீங்க ட்ரை பண்ணுங்க. கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷனுக்கு ஜிதேந்தர் யாதவ் ஒரு வைஸ்கர் ஆப்ஷனுக்கு சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஹியூமனஸ் கூட நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தா. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது குமன் சிங் ஒரு வைஸ்கர் ஆப்ஷனுக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. சரி ஹிமானுஸ் ஸ்மாலிக் அண்ட் கிராண்ட் லீக் வைஸ்கர் ஆப்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோகித் அல்லது ராகேஷ் 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயருக்கு ஒரு வைஸ்கர் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது. அது தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா சேஃபான ஆப்ஷன் ஆசிஸ் மாலிக் கேப்டன் அல்லது வைஸ்கர் ஆப்ஷனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அடுத்தது யோகேஷ் கேப்டன் அல்லது வைஸ்கர் ஆப்ஷனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஆசிஸ் மாலிக் ஒரு வைஸ்கர் சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மாதிரி சந்தீப்ல கூட ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது சந்தீப் அல்லது கவர்சில 2 பேர்ல எந்த பிளேயரை ட்ரை பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.